வணக்கம் பிரசந்த் கட்ஸ் ரசிகர்களே. இன்று நாம் தமிழ்நாட்டில் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு உள்ளாகியுள்ள ஒரு பிரச்சினை குறித்து பேசப் போகிறோம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயின் பங்கு. தளபதி விஜய், தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர், அரசியல் பிரவேசத்திற்கு அருகில் இருப்பது தற்போது புலப்படுகின்றது. 2026 தேர்தல்களே அவர் அரசியலில் அதிகாரப்பூர்வமாக கால் வைப்பதற்கான தருணமாக இருக்கும் என நம்பப்படுகிறது. விஜய் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு உள்ளது. தேர்தல்கள் 12 ஒரு முறை நடைபெறுவதால் அடுத்த முறை 2026 நடைபெற உள்ளது. விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடலாம் என்பதில் பல்வேறு அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. சென்னை அவர் பிறந்த நகரம் என்பதால் கோலத்தூர் அல்லது ராயப்பேட்டை போன்ற இடங்களில் அவர் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் இந்த நகரங்களில் போட்டியிடலாம். ஏன் இப்போது விஜய் 2026 அரசியல் வரிக்காக முடிவு செய்திருக்கிறார்? வலுவான ரசிகர் அணி. விஜயின் ரசிகர் அணி விஜய் மக்கள் இயக்கம் பல ஆண்டுகளாகவே மிகவும் பிரபலமானது. அவரது ரசிகர்கள் ஏற்கனவே அடிப்படை அமைப்பாக செயல்பட்டு வருகின்றனர். இது அரசியல் மொபிலைசேஷனுக்கு மாற்ற முடியக்கூடியது. விஜய் தனது ரசிகர் இயக்கத்தை சமூக சேவைகளில், பேரிடர் நிவாரணங்களில் மற்றும் சமுதாயத்திற்கான செயல்களில் பயன்படுத்தியுள்ளார். இது தமிழ்நாட்டின் மக்களிடம் நல்ல பெயரை பெற்றுள்ளது. அரசியல் வெற்றிடங்கள். கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா போன்ற தலைவர்கள் மறைந்த பிறகு தமிழ்நாடு அரசியலில் நிலைமாற்றம் ஏற்பட்டுள்ளது. 300 கிறிஸ்து முன்னும் அதிகால் முன்னும் ஆகியவை இன்னும் ஆள்கின்றன. ஆனால் புதிய மாஸ் ஆதரவு கொண்ட ஒரு தலைவருக்கான இடம் உள்ளது. விஜய் இந்த இடத்தை நிரப்புவதற்கான சரியான நேரம் இது. அரசியல் கட்சி மற்றும் ரசிகர் ஆதரவு. விஜய் தனது ரசிகர் அணி மற்றும் சமூக சேவைகளை பயன்படுத்தி தனது அரசியல் அடிப்படையை உருவாக்கி வருகிறார். இவர் வறுமையில் உள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கியதன் மூலம் மக்கள் மனதில் ஒரு நல்ல பெயரை பெற்றுள்ளார். விஜய் மக்கள் இயக்கம் எனும் அமைப்பு பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு மக்கள் மத்தியில் நிலையான ஆதரவை பெற்றுள்ளது. அந்த வகையில் இந்த வெற்றியை அரசியலுக்கு மாற்றுவது என்பது அவரது அடுத்த கட்ட இலக்காக இருக்கலாம். 2026 தேர்தல்களில் விஜய் எந்த இடங்களில் போட்டியிட வாய்ப்பு? விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்பது தமிழ்நாட்டில் பரவலாக பேசப்படும் விஷயமாகவே இருக்கின்றது. சென்னை அவரது சொந்த நகரமாக இருப்பதால் கோலத்தூர் அல்லது ராயப்பேட்டை போன்ற தொகுதிகளில் அவருக்கு அதிக ஆதரவு உள்ளது. இதன் அடிப்படையில் இந்த நகரங்களில் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் சிலர் அவர் கிராமப்புற பகுதிகளில் போட்டியிட்டு ஊரக வாக்காளர்களின் ஆதரவை பெறலாம் என்றும் நம்புகின்றனர். எத்தனை பேர் விஜயின் அரசியலில் பங்கெடுக்க இருக்கின்றனர்? விஜயின் விஜய் மக்கள் இயக்கம் பல மாவட்டங்களில் பரவலாகவே இருக்கின்றது. இது அவரின் வெற்றிக்கு ஒரு வலுவான அடிப்படையாக இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தல்களில் இந்த இயக்கத்தின் உறுப்பினர்கள் 16,000க்கும் அதிகமான இடங்களில் மக்களை அணுக உள்ளனர். இது அரசியல் கட்டமைப்புக்கும் வாக்காளர் அடிப்படைக்கும் மிகப்பெரிய ஆதரவை தரும். மக்கள், குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள், விஜயின் அரசியல் பயணத்தில் அதிகமான பங்கெடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயின் எதிர்காலம். மக்கள் அரசியலின் பிரதிநிதி. விஜய் அரசியலில் கால் வைத்தால் அவர் தன்னுடைய மக்களவையின் அடிப்படையில் மக்கள் அரசியலை நோக்கி ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். இது அவரின் திரைப்படங்களைப் போலவே மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அவருடைய அரசியல் பயணம் மக்கள் மத்தியில் ஏற்கனவே மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. அதனால் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் என்பது தளபதி விஜய்க்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தருணமாக இருக்கப் போகிறது. சினிமா உலகில் நீண்டகால அனுபவத்தையும் மக்கள் சார்ந்த பணிகளையும் வைத்து அவர் அரசியலில் குதிப்பார் என்ற நம்பிக்கைகள் அதிகமாக உள்ளன. பிரசந்த் கட்ஸ் ரசிகர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? 2026 தேர்தலில் விஜய் வெற்றி பெற்று தமிழகத்தின் அடுத்த முதல்வராக வர முடியுமா? இது போன்ற மேலும் பல அரசியல் மற்றும் சினிமா தொடர்பான விவரங்களுக்கு உங்கள் பிரசந்த் கட்ஸ் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள்.